ஆச்சு அப்படி. மரத்துக்குள்ள முடிச்சிட்டானுங்களா? நல்லா இருக்கு, ஆனா ஒண்ணுமே புரியல. It's straight opposite to the Christmas tree. You have to make your way through the Christmas market. That's the main stage. And the stage is already set on fire. It's going to be happening there until 9 o'clock. So requesting all of you to be a part of it. It's called Big and the Miracle. Led by இங்க பீனிக்ஸ் மால் வந்தோம் கிறிஸ்மஸ்க்கு ட்ரீ பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா வந்து ஃப்ரீயா என்ட்ரி இல்லை, பர் பர்சனுக்கு 200 சார்ஜ் பண்றாங்க. எதுக்குன்னு தெரியல, அநியாயம் பண்றாங்க. இப்போ டேக் எல்லாம் போட்டு உள்ள விடுறாங்க. ஆக்சுவலி இது ஒர்ஸ்ட்னு தான் சொல்லணும். அண்ட் என் கூட யாரெல்லாம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட் சுராராகவன், இவன் கமலேஷ். கிட்ட வந்தோம் போட்டோ எடுக்கலான்ட்டு. ஆக்சுவலி இங்க இதை பார்த்தா பொம்மை மாதிரி தான் இருக்கு, ஆனா பொம்மை இல்லை. இங்க பாருங்க, பார்த்தா போட்டோ அடுத்த அப்படியே பொம்மை மாதிரி தானே இருக்கு. அதான் இல்ல, பொம்மை இல்ல. ஹாய் காய்ஸ், நம்ம எங்க வந்திருக்கோம்னா மாலா ஃபேஷியலுக்கு வந்திருக்கோம். இந்த மாலா ஃபேஷியல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எர்பான்ல இருக்கு. இங்க என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு இங்க வச்சுக்கிற ட்ரீ வந்து 100 ஃபீட்ங்க. இது வந்து இந்தியாவிலேயே ரொம்ப உயரமான கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இதுதான். ஸோ அதனால எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு வரும்போது சொன்னாங்க 200 rupees சார்ஜ் பண்ணுவாங்க உள்ள போகிறதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கறதுக்கு அப்படின்னு. பட் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படியெல்லாம் இல்லை. மாலுக்குள்ள என்ட்ரி ஆகணும்னாலே 200 rupees கேட்கறாங்கன்ட்டு. அது ஒரு கொஞ்சம் தர்ம சங்கடமான சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் பார்த்துதான் ஆகணும். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ 100 feet அப்படின்னு சொன்னல, எங்க பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்குன்ட்டு, வேற லெவல்ல இருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்து உள்ள போய் பார்க்கலாம் மாலுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்ட்டு. லைட்ஸ் கீட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா பங்கம் பண்ணி வச்சிருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு பார்க்கவே. உள்ள என்ட்ரி ஆனவுடனே ஃப்ளவர்ஸ் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி பிளாஸ்டிக் அப்படின்னு தான் நினைக்கிறேன், சரியா தெரியல. பட் ஆனால் ஸ்மெல் சூப்பராக வருது. ஸ்ப்ரே எங்கேயாவது வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பர்ஃப்யூம்ஸ். ஆக்சுவலி இந்த மால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி ஒரு 2 months தான் ஆகுது. ஸோ அதனால இன்னும் மாலுக்குள்ள நிறைய கடைங்க எதுவுமே ஓப்பன் பண்ணல. பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக தான் இருக்கு. பட் ஆனால் க்ரௌடு அதிகமாக இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மால் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கு. அவங்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்களா அதுல? வாடா, மட்டும் வச்சிருக்கானுங்க. இந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போலாமா? என்னங்க இது என்னென்னமோ வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி டிஸ்பிளே வச்சிருக்காங்க, வேற லெவல்ல இருக்குங்க. பாருங்க கொஞ்சம். கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால அந்த பாண்டாக்கும் தொப்பி போட்டு வச்சிருக்காங்க, சாண்டா கிளாஸ் தொப்பி. எல்லாம் பாத்தீங்கன்னா 3Dல அப்படியே நம்ம கிட்ட வர்ற மாதிரி இருக்கு. உண்மையிலே கரெக்டா கூட்டம் வந்தாங்க. சும்மாவா? ஏசில போலாம்.
வந்திருக்கோம்னா டாப் ஃப்ளோர்ல ஃபுட் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்க இந்த இடத்துல எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஐ மீன் ஃபுட் ஐட்டம்ஸ் சொல்றேன். ஆக்சுவலி இதை பார்த்தோன்னே பசிக்குது, சாப்பிட தோணுது. பட் நம்ம இங்கே சாப்பிட்டோம்னா நம்ம பட்ஜெட்டுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகும். நம்ம வெளியே போய் சாப்பிடலாம், அப்பதான் நம்ம பட்ஜெட் கட்டுப்படி ஆகும். இந்த மால்லேயே இங்கே தான் அதிகமாக கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இப்போ உள்ள போயிட்டு இருக்கோம். எங்கன்னா பிளே ஜோனுக்கு, அதாவது இங்க டைம் ஜோன் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இந்த டெடி பியர் பார்த்தோம்னா எனக்கு டெட் படம் தான் ஞாபகம் வருது. யாராச்சும் பார்க்கலன்னா பாருங்க, தமிழ் டபிள்யூ இருக்கு, சூப்பரா இருக்கும் படம். அங்க என்ன கேம் விளையாட்டுருக்காங்களா, இது மாதிரி தான் எனக்கு சின்ன வயசுல விளையாடணும்னு ஆசை. ஆனா அப்ப முடியல, இப்ப விளையாட முடியும். பட் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதுதான் வாழ்க்கை. பின்னாடி விளையாட்டுருக்காங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த பசங்க தான் சாப்பிட்டு இருக்காங்க, உள்ள தெரியல. எங்க கூட ஒரு குழந்தை வந்திருக்கு. அந்த குழந்தைய கொண்டு உள்ள கூட்டு போனா உள்ள வர மாட்டாங்க. அந்த குழந்தை அந்த குழந்தை மச்சான் 1500 அப்புறம் பாருங்களேன், கொஞ்சம் உள்ள போகணும் எப்படியாச்சும் அப்படின்ட்டு கேட்டலாக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காமிச்சிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, இவன் கொஞ்சம் பெரிய குழந்தை, அதனால உள்ள விட மாட்டாங்க. இந்த மால்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு மாதிரி வேற லெவல்ல பரபரப்பாவே இருக்குங்க. சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. ஏங்க இங்க பாருங்களேங்க, ஷூட்டிங் கேம் எப்படி விளையாட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. மேக்ஸிமம் நம்ம இந்த நார்மல் கன்னை வச்சு தானே விளையாடி பார்த்துருக்கோம் கேம்ஸ். பட் இங்க பாருங்களேன், வாட்டர் கன்னை வச்சுட்டு வாட்டர்ல அடிச்சுட்டு விளையாட்டு இருக்காங்க. பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் விஆர் இருக்கு. ரோலர் கோஸ்டர் வைப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். आपका चाहिए फोटो चाहिए? இல்ல இப்ப பேசுறா என்னது? கைஸ், இததான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தோம். எதுக்குன்னா என்ன, எனக்கு துணி எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் உள்ள போய் ரேட்டு பார்த்தோம், தெரியலான்ட்டு வந்துட்டோம். கைஸ், இந்த மாலுக்கு நமக்கு கைடு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கமலேஷ் தான். ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த மாலுக்கு வந்திருக்கான். அவன் தான் இங்க என்ன கைட் பண்ணிருக்கான். நீ சின்ன பையனா? 26 வயசாவது, சின்ன பையனா நீ? ரைட், கட் பண்ண ஆதார் கார்டு எதுக்குறா? படிச்சதெல்லாம் ஃபேக் டாக்குமெண்ட். இன்னும் கிடைக்குதா விக்டோரியா சீக்ரெட்? புரியல. விக்டோரியா சீக்ரெட். விக்டோரியா சீக்ரெட்லயே உனக்கு என்ன வேணுமாங்க குழந்தைக்கு? என்னடா பேசுறீங்க, என்னடா பாக்குறீங்க? டேய், பார்த்ததுனால தானே சொல்றேன். என்னத்த பார்த்தேன்? நான் ஒண்ணுமே பாக்கலையே. பார்க்காம எப்படி தெரியும் உனக்கு என்ன? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? போடா போடா போடா. ஆக்சுவலி சுத்தின இடத்துல சுத்தின மாதிரியே இருக்கு. ஆரையில சுத்திட்டு தான் இருக்கும். கேஷ் இப்ப என்னாச்சுன்னா, டைம் ஆச்சு, கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். என் நண்பா தான் ஞாபகம் பார்த்துனா 200 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஃபுல் மால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு. வாங்கி தரேன், வாட்சுமா கூட்டு போறேன் அப்படின்ட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இவன் என்ன பண்றது? காரு பைக்ல வந்த மாதிரி கீழே பார்க்கிங் ஏரியா கூட்டிட்டு போறாங்க. வந்ததே பிஎம்டிசில பாஸ்ல. டேய், எங்கடா கூட்டு போறீங்க சொல்லுங்கடா. மறுபடியும் மேல போகும். கிரவுண்ட் ஃப்ளோர் தான். யாருன்னா அது அப்படி போக முடியாது. அப்ப அங்க வழி இல்லையே. அந்த வழி தான் வெளியே போனோம். டேய், மறுபடியும் சுத்தின இடத்துல சுத்தி நிக்கிறோம்டா. இதெல்லாம் தான் போனோம். பத்தோல தான் வெளியே அந்த இடத்துக்கே வந்துருக்கோம். இது உங்களுக்கு ரூட் தெரியுமா தெரியாதா? நாங்களும் வெளியே போவோம், வழி தேடிட்டு இருக்கோம். சரி,
அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க, அந்த வீல் தெரியுதா அப்படி சுத்தணும் இல்ல. உனக்கு வழி தெரியுமா தெரியாதா? கேட்கலாம்டா, வாய திறந்து கேட்டதாண்டா சொல்லுவாங்க. ஆனா உன்னை நம்பி எக்ஸ்பீரியன்ஸ் கூட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்றாடா டேய். புரியல, அதுதான் சொன்னேன் அத்தியா 3வது வாட்டி வந்திருக்கோங்க அப்படின்றேன். எப்படி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதான் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்மைல் பண்றோம், ஆப்போசிட்ல தான் இருக்கு வாட்டர் ஃபால்ஸ். முடிஞ்சா குளிச்சுக்கலாம். ஒரு வழியா ஃபைனலா எக்ஸிட் கண்டுபிடிச்சு வெளியே வந்துட்டோம். எடுத்துக்கலாம். இப்பதான் சொன்னேன், கை வச்சுக்கோ. லெஃப்ட் வந்துட்டு இப்படி. அந்த சின்ன பையனை பாரு, அவன் எவ்வளவு அழகா போஸ்ட் கொடுக்குறான் பாரு. இந்த மாலை எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. பட் என்ன ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்னா 200 ரூபாய் பிடிங்கிட்டானுங்க. அதுதான் டிசப்பாயின்ட்மெண்ட். ஸோ அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. பை ஃபார் நவ். நாம 200 ரூபா கொடுத்து வந்தோம், பார்த்தா நிறைய பேர் 200 ரூபாய் இல்லாமலே உள்ள போயிருக்கானுங்க. நம்மள ஏமாத்திட்டாங்க பாருமா. நம்மளதான் நீ தானே கூட வந்து 200 ரூபாய் செலவு பண்ணி